தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் ரேட் அதிகமாக போயிட்டுருக்கு. அதை விட வந்து வெள்ளியோட மதிப்பும் வந்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முந்தைய பதிவுகள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதுலேயும் பர்டிகுலராக யாருக்கெல்லாம் வந்து தங்கம் கை கொடுக்கும், யாருக்கெல்லாம் வெள்ளி கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துலாம் சார். முதல்ல வந்து 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள், அந்த 1ஆம் தேதி கூட்டு எண்ணில் பிறந்தவங்களுக்குலாம் தங்கம் வெள்ளி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் சார்? பொதுவாகவே 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவருமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. அந்த ஆதவன் அந்த சூரியனுடைய தன்மை உடையவர்களுக்கு வந்து உண்மையிலே சொன்னால் 2 மெட்டலுமே அவங்களுக்கு வந்து செட் ஆகும். சில்வரும் சரி கோல்டும் சரி ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பொருந்தும். அதிகப்படியாக அவர்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. பட் இந்த 1ஆம் எண்காரர்களுக்கு சில்வர்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கோல்டில் நம்ம 1 கிராம் வாங்குகிற இடத்துல சில்வரில் இன்னும் அதிகமாக கூட வாங்கலாம் இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு. அப்போ அதிகமாக இவங்க வந்து சில்வரை இவங்க சேர்க்கும்போது அதுவுமே இப்போ பயங்கரமாக விலை உயர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ என்னையை கேட்டிங்கன்னா 1ஆம் எண்காரர்களுக்கு தங்கத்தை விட வெள்ளியில் வந்து ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வைத்துக்கொள்ளலாம். அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும். இதே வந்து அவங்க அணியக்கூடிய தங்கமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ சில பேர் வந்து அது வெறும் சேவிங்ஸாக மட்டும் பார்க்காம நகையாகவும் அணிவாங்க. அப்போ இந்த ஒயிட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பிளாட்டினம் அவங்க வாங்கி நிறைய யூஸ் பண்ணலாம். அது அவங்களுக்கு 100% பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட இவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா சமயத்தில் அவசரப்பட்டு இப்போ ரொம்ப குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு வருவாங்க. ஒட்டு மொத்தமாக ஒன்றா காலி பண்ணுறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ முடிந்தவரை அதை இவங்க வந்து சில பேர் வந்து கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆன்லைனில் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபிசிக்கலாக அவங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில்வருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கோல்டும் இவர்கள் வாங்கலாம். ஓகே சார், இந்த சில்வரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றப்போ வந்து சில்வர் வந்து பொருட்களாக வாங்கி வைக்கிறது சிறப்பாக இருக்குமா இல்லை வந்து காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்குமா சார்? அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆக்சுவலாக வந்து பொருட்களாக வாங்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து சேதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போகும். அட்லீஸ்ட் காயினாக வாங்கினாலாச்சும் வந்து உங்களுக்கு சேதாரம்லாம் ரொம்ப கம்மி. அவங்க காயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் வந்து ஒரு சேவிங்ஸாகவும் புத்திசாலித்தனம் அதுதான்.